நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பால் பணியாரம் செய்கிறதுக்கு நான் பச்சரிசி அண்ட் உளுந்து எடுத்துக்கிறேன். வாங்க நம்ம அது ரெண்டும் எவ்வளோத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், உளுந்தும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் ஒரு 2 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வைக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இப்போ நமக்கு அரிசியும் உளுந்தும் நல்லா ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊறினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் உளுந்தையும் மிக்சி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மிக்சி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு எப்படி கெட்டியாக அரைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மாவு நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துட்டாலே போதும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கெட்டியான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த அளவுக்கு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்க, நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்துகிட்டேன். நமக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆகிட்டு எண்ணெய் சூடு பண்ணுற நேரத்தில் நம்ம நார்மல் மில்க் நெக்ஸ்ட் கோகனட் மில்க் ரெண்டுமே எடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் நார்மல் மில்க் பிடிக்கலையோ அவங்களாம் கோகனட் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் பிடிக்காதவங்க நார்மல் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிளைன் பணியாரத்தை போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி போட்டிங்க அப்படின்னா நம்ம கையிலே போட்டு எடுத்துடலாம். நமக்கு இந்த அளவுக்கு பணியாரம் ரெடியானாலே போதும். இதை இப்போ நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம கையிலையுமே அழகா இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கையில் போட்டது அழகா நம்ம ஸ்பூனில் போட்டதை விட கையில் போட்டது அழகான சேஃப் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு பலகாரம் ரெடியானாலே போதும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு நம்ம போட்ட பிளைன் பணியாரம் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் கோகனட் மில்க் கொஞ்சமும் நார்மல் மில்க்கும் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்துலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா நீங்க அப்பவே சட்டுன்னு பாலை ஊற்றி அப்படியே சாப்பிடலாம். நான் கொஞ்சம் போல ஊற வைக்கலான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் போல ஊற வச்சுட்டு மித்ததை அப்படியே கிறிஸ்பியா சாப்பிடலாம். பாருங்க, இதை எடுத்து அப்படியே இதுக்குள்ள போட்டுடலாம். நெக்ஸ்ட் மெயினாக நம்ம கோகனட் மில்க் எடுக்கும் போதே அதில் 2 போல ஏலக்காய் எடுத்து அந்த கோகனட் மில்கோட சேர்த்தே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, நம்ம எடுத்து போட்டாச்சு. இந்த அளவுக்கு போட்டாலே போதும்.